ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைரா ஆர்கானிக்கோட ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சத்து மாவுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம். அதை இரும்பு சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்பவும் வறுபட்டுட்டா சத்து மாவு கருகுன வாடை வந்துடும். அதே மாதிரி வறுபடாமல் இருந்துட்டால் சத்து மாவு நல்லா இருக்காது. அதனால் பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம், நட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். அந்த மாதிரி எதை ஒன்றா போடணுமோ ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சத்து மாவில் அரிசி வகைகள், திணை வகைகள், நட்ஸ், சீட்ஸ் மற்றும் சுக்கு, ஏலக்காய் போன்று 35 விதமான பொருட்கள் நம்ம இந்த சத்து மாவில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் குழந்தைங்க இதை சாப்பிடும்போது நல்லா எனர்ஜியாகவும் இருப்பாங்க. எல்லாம் வறுபட்டதும் நம்ம ஃபேனில் ஆற வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ கைரா ஆர்கானிக் ஹெல்த் மிக்ஸை நமக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் தண்ணி அல்லது பால் ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடணும். என் குழந்தைங்க பால் குடிக்காததுனால நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கிண்டணும். 2 நிமிஷம் கழித்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ என் குழந்தை சாப்பிட்றத பாருங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சவுண்டா சொல்லு.